நான் பார்த்தேன் என்ன எல்லாரும் டாக் பண்ணி என்ன திட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். இல்லன்னு சொல்லிட்டாரு. எது அஜித்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க எதுவுமே என்ன அஜித் தான் மங்காத்தா எடுத்து பெரிய அளவுக்கு போச்சு. நீங்க யாருமே எதுவுமே சொல்லிருக்காங்க இல்ல நம்ம எதுக்கு அதெல்லாம் பேசுறோம். அது அப்பா பெரியப்பா ஏதோ சம் அந்த காப்பிரைட்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ ஏதோ போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க அண்ணனுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அதுதான் மேட்ரு. இப்போ எங்க அண்ணனை பத்தி ஏதாவது வந்துச்சுன்னா நான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். அந்த மாதிரி தான். இது இல்லைங்க அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் இல்லை. உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். தலைனாலதான் அந்த படம் ஓடும். தலை படம் தலைனாலதான் ஓடும். நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர், அப்பா பேசுற கருத்துல உங்களுக்கு உடன்பாடு? ராயல்ட்டிங்கிறது எல்லாருக்குமே வர ஒரு விஷயம் தான். ஆல் மியூசிக் கம்போசர்ஸ் சிங்கர்ஸ் கூட ராயல்ட்டி இருக்கு. மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ற எல்லாருக்குமே ராயல்ட்டிஸ் வந்துட்டு தான் இருக்கு. இன்க்ளூடிங் எனக்கே வருது. நானே ஒரு 15 படம் கிட்ட மியூசிக் பண்ணியிருக்கேன். அந்த படத்தோட ராயல்ட்டிலாம் கூட எனக்கு இன்னும் வந்துட்டு இந்த மாசம் அது வந்து நம்ம அந்த இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல, மியூசிக்கல் ஆப்ஸ், யூடியூபாக இருக்கட்டும், வாட் எவர், ஸ்பாட்டிஃபை, எனி ஆப்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு சாங்கை கேட்குறோன்னா அதுலேருந்து சம் ராயல்ட்டி அந்த கம்போசருக்கு போகும். ஸோ வந்து இது நார்மலாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ராயல்ட்டி கேட்குறது பெரியப்பா கேட்குறது அவர் பண்ண மியூசிக் கேட்கணும். அது அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அவ்வளோவா டீப்பாக அதை பற்றி எதுவும் தெரியாது. பட் ராயல்ட்டி நல்ல விஷயம். இப்போ நம்ம மைக்கேல் ஜாக்சன் சாங் கேட்குறோம்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு அந்த காசு போகும். ஸோ ராயல்ட்டி இஸ் தேர். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஹீரோவா வல்லமைன்னு ஒரு நல்ல பேரு, நல்ல மெசேஜ், நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க அண்ணா ஒரு பெரிய டைரக்டர், அப்பா ஒரு பெரிய டைரக்டர், நீங்களும் சினிமா குடும்பத்துல இருந்து இந்த கதையை சொல்றப்போ ஒரு ஒரு அக்யூஸ்ட வந்து அட்டாக் பண்ண போறப்போ உன்னையும் ஒருத்தர் கூட கூப்பிட்டு போவாரா அப்படின்னு யோசிச்சிங்களா? அந்த இடத்துல அது டைரக்டர் உங்கள்கிட்ட சொன்னப்போ இப்படி ஒரு பெரிய பிரபலத்தை நம்ம கொள்ள போறோம், அதான் நான் எதுவும் இது எனக்கு கேட்கவே கதை கேட்கும் போது இல்லை, நான் கதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கதை ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பண்ணாத இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ரோல் மாதிரி இருந்தது. ஸோ அதனால வந்து டேரக்டர் என்ன சொல்கிறோம் அது ஜாலியாக செஞ்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். ஹீரோயின் தான் இல்லை, ஆமாம். பட் கதை தேவைப்படல. ஐ மீன் அந்த மாதிரி ஒரு பாவமான ஒரு அப்பா பொண்ணு கிராமத்துலேருந்து வராங்க, வேற ஊருக்கு பிழைக்கணும், ஆர்மி லைஃப் திரும்ப ஆரம்பிக்கணும்னு வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹீரோயின்லாம் தேவையில்லை. வந்து எல்லா படத்தையும் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க, ஆனா மங்காத்தா மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ திட்டமிட்டு செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்க. தெரியல, அது அந்த டைரக்டர் தான் கேட்கணும். என்ன கேட்கீங்க எனக்கு தெரியாதுங்க. காமெடி ஆக்டர்ஸ்ல ஹீரோ ஆயிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் திருப்பி காமெடி ரோல்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. உங்க ஸ்டாண்ட் அப்? நான் வந்து என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன். வில்லன் ரோலுக்காக தான் இப்போ தாடி வளர்த்துட்டு இருக்கேன். KGF 3ல வில்லனா கேட்டிருக்காங்க, அதனால வந்து தாடி வளர்த்துட்டு இருக்கேன். பார்ட்டி இப்பதான் வந்து சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு. சனி பயிற்சி மாறி அவர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாரு. அதனால வந்து அந்த 7.5 வருஷம் கரெக்டா நான் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 2017ல ஆரம்பிச்சோம். இல்ல இது பார்ட்டி இன்னும் வேற லெவல் ஹிட் தான். ஏன்னா வந்து 2017ல ஆரம்பிச்சோம், இப்போ 25ல ரிலீஸ் பண்றதா பிளான் இருக்கு. ஸோ 2025 பார்ட்டி தான். இனிமேல் தான் வருவாங்க. பார்ட்டி ரிலீஸ் ஆன அப்புறம் தான் வருவாங்க எல்லாரும். இந்த படத்தை யாரை வச்சு பார்க்க வச்சு போறீங்க? ஏன்னா நிறைய பிரபலம் வந்து படம் பார்க்க வச்சு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. யாரை வச்சு பார்க்கணும் பிளான்? இந்த டைரக்டர் தான். ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல எங்க கேங் நான் ஷோ போட்டா கன்ஃபார்மா எங்க அண்ணன், எங்க சென்னை 28 கேங் எல்லாருமே வந்து படம் பார்ப்பாங்க. ஸோ இதுல யாரு மெயினா மக்கள் பார்க்கணும். நீங்க தான் அதை கொண்டு போய் சேர்த்து மக்களை பார்க்க வைக்கணும். மிஸ்டேக்கா எனக்கு எதுவும் தெரியல. நான் கொஞ்சம் ஆமா அது வந்து அப்படி கிடையாது. நீங்க அதை கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும். மிஷின் வச்சிருப்பாங்க, மிஷின் எடுத்துட்டு அப்படி சொல்லல, அதை ஒரு க்ளோஸா போயிட்டு அதை சொல்ற அது ஒரு உணர்வோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும். அதை காலத்தை போய் அப்படி சொல்லுவாங்க. அந்த லிப்பு நல்ல டைட்டில் இருக்கும். ஸோ அது வந்து அப்படி ஹார்ட்ல போய் கேட்குது. அது ஒரு உணர்வு. இல்ல சார், நீங்க சொல்றதெல்லாம் லாஜிக், நான் சொல்றது உணர்வு, அவ்வளவு. இல்ல நீ தமிழ் சினிமால வர மாதிரினா இது வரைக்கும் இந்த கதை என்ன புதுசு? ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன் சார். இந்த படத்துல இந்த கதை என்ன ஒரே புது விஷயம் ஒரே சொல்றேன். நீங்க பழைய ரஜினி சார் படத்துல இருந்து இன்னைய வரைக்கும் இருக்கு. ஒரு தங்கச்சியை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க, ஒரு குழந்தைய மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா பழி வாங்குறது யாருன்னா அண்ணனா இருப்பாரு, இல்லை அப்பாவா இருப்பாங்க. அந்த குழந்தையோ தங்கச்சியோ பழி வாங்க போக மாட்டாங்க. ஆனா இந்த கதையை பொறுத்தவரை அப்பா பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி போகலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பொண்ணு வந்து
என்னை கடிச்சு நான் இன்னும் 4 பேர் கடிக்கக்கூடாது, இதை நம்ம செய்யணும்பான்னு ஒரு பொண்ணு தூண்டி அப்பா தூண்டுவா. ஆக்சுவலி நான் சென்சார்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், சொல்லலை. ஏன்னா அதுக்கான காரணங்கள் கரெக்டாக இருந்தது. ஸோ அப்பாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பொண்ணு வந்து அதை பண்ண வைப்பா. அது இந்த கதையில் புதுசு நான் நம்புறேன்.